இப்போ நம்ம கேஎஸ்ஆர் எஜுகேஷன் இன்ஸ்டியூஷன் இருக்கக்கூடிய செகண்ட் இன்ஸ்டியூட்ல உள்ள இருக்கிறோம். இந்த இன்ஸ்டியூட்டுக்குள்ள ஒரு ஹால் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஆக்சுவலா எங்கிட்ட ஒரு செமினார் ஹால் இருக்கு அப்படின்னாங்க. அந்த செமினார் ஹாலை பார்க்கணும்னு நினைச்சு தான் உள்ள வந்தேன். இப்போ அந்த செமினார் ஹாலை பார்க்கலாம் பார்த்தா பிளாட்டினம் ஹால் அப்படின்னு ஒரு ஹால் கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா உள்ள செட்டப்பே வந்து ஒரு ஏதோ தேட்டருக்குள்ள இருக்கிற மாதிரி ஒரு செட்டப்பாக தான் நம்ம இருக்குது. உள்ள போய் பார்க்கலாம் என்ன இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு செமினார் ஹால் என்ன பண்ணுது அப்படிங்கிறத உள்ள வந்து பார்த்தா வாவ் அப்படிதான் இருக்கு. நீங்களே பாருங்க, இது வந்து ஒரு ஆடிட்டோரியம் மாதிரி இருக்கா இல்லை ஒரு தேட்டர் மாதிரி இருக்கா அப்படின்னு பாருங்க. ஃபண்டாஸ்டிக்கான ஒரு ஆடிட்டோரியம் வச்சுருக்காங்க. நிறைய மீட்டிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கான செமினார்ஸு, ஸ்டூடெண்ட்ஸ்க்கான மீட்டிங்கு, இந்த மாதிரியான ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே இங்கே வந்து நிறைய கண்டக்ட் பண்ணுறாங்க. பார்க்கும்பொழுதே இது ரொம்ப ஹை கிளாஸாக தான் நம்ம டிசைன் பண்ணியிருக்காங்க, அப்படி தான் நமக்கு தெரியுது. ரியலி சூப்பர். உங்களுக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி இன்னும் நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. நம்ம பார்க்கலாம் என்னென்ன ஃபெசிலிட்டிலாம் இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு காமிக்கிறேன். நல்லா இருக்கீங்களாம்மா? நல்லா இருக்கேன். ஓகே ஓகே. என்னவா படிக்கிறீங்க இங்கே? பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் தேர்ட் இயர் படிக்கிறேன். உங்கள் பேர்? திவ்யா. திவ்யா. உன் பேருமா? யாஸ்மின். யாஸ்மின். உங்கள் பேர்? ஹீரா சார். ஹீரா. ஜீவிதா. நீங்கள் எந்த ஊர்ல இருக்கீங்க ஹீரா? பள்ளிப்பள்ளி. என்னம்மா? பள்ளிப்பள்ளி. ஓகே. காலேஜ் பிடிச்சிருக்கா உங்களுக்கு? படிக்கிறதுலாம் பிடிச்சிருக்கா? கிளாஸ் ரூம்ஸ்லாம் எப்படி இருக்கு? எப்படி டீச் பண்ணுறாங்க? டீச் பண்ணுறது எல்லாமே புரியுது சார். நல்லா டீச் பண்ணுறாங்க சார் எல்லா ஸ்டாஃப்ஸுமே. நீங்கள் என்ன ரெகுலர் டீச்சிங் இல்லாமல் எல்லா ஆக்டிவிட்டீஸும் கலந்த மாதிரி தாங்க சார் வைக்கிறோம். ஹாப்பியாக இருக்கீங்க? எஸ் சார். சூப்பர். ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்க? எஸ். நீங்கம்மா? சார் இன்ட்ராக்டிவாக நல்லா இருக்கு. ஓகே. தேங்க்யூம்மா. தேங்க்யூ. ஒரு ஹாய் சொல்லிடலாமா? ஹாய். ரெடி 1 2 3 சொல்லிட்டு சொல்லுங்கம்மா. ரெடி 1 2 3 ஹாய். தேங்க்யூ. கேஎஸ்ஆர் காலேஜினுடைய செகண்ட் இன்ஸ்டியூஷன் இருக்கக்கூடிய மியூசிக் கிளப் அப்படிங்கிறதுக்கு வந்தோம். இங்கே ஏன் நான் வந்தேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து எப்போவுமே நம்ம வந்து எஜுகேஷன் படிக்கணும் அப்படிங்கிற பாயிண்ட்டை தாண்டி, பிளேஸ்மெண்ட்டுங்கிறத தாண்டி நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டி அப்படின்னா அது என்ன இருக்குது அப்படிங்கும்போது ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்கள வந்து நிறைய எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டியில் இன்வால்வ் பண்ணிக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு மியூசிக் கிளப் அப்படிங்கக்கூடிய இடத்துல நம்ம உள்ளே இருக்கோம். இங்கே நம்ம ஸ்டூடெண்ட்ஸை பார்ப்போம், இன்ட்ராக்ட் பண்ணுவோம், என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாம். ஹலோ சார். ஹவ் ஆர் யூ? ஃபைன் சார். நீங்கள்? குட். நான் நல்லா இருக்கேன், ரொம்ப நல்லா. உங்கள் பேருப்பா? என் பேர் கிருத்திக் ரோஷன். நீங்கள்? தனுஸ்ரீ. அம்மா எந்த ஊர்ல தனுஸ்ரீ? புதுக்கோட்டை சார். புதுக்கோட்டையிலேருந்து வரீங்களா? ஓகே. உங்களுக்கு மியூசிக்ல ரொம்ப இன்ட்ரெஸ்டா? என்ன படிக்கிறீங்க நீங்கள்? பி பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் தேர்ட் இயர் பயோமெடிக்கல் படிக்கிறீங்க. வெரி குட். நீங்கள் இது என்னம்மா? இது என்ன? எலக்ட்ரானிக் பேட்ச். அதுக்கு பேர் மோகன் ராம். எலக்ட்ரானிக் பேட். மோகன் ராம். என்ன படிக்கிறீங்க? தேர்ட் இயர் மெக்கானிக்கல். எலக்ட்ரானிக் பேட்னா ட்ரம்ஸ் அடிக்கிறதா? அது அடிக்கலாமா ட்ரம்ஸ்? ஒரு அடிக்கு போகும் டம்முன்னு போடுங்க ஒரு மியூசிக்கு. எனக்கு ஆடணும் போல தோணுது. சூப்பர். நல்லா வாசிக்கிறீங்க. வெரி குட். தேங்க்யூ. ஓகே. நீங்கள் என்னம்மா பண்ணுவீங்க? நீங்கள்? நாங்கள் பாட்டு பாடுவீங்களா? நீங்கள் பாடலாமா? சரி, உங்கள் பாட நீங்கள் மியூசிக் வைப்பீங்களா? பண்ண முடியுமா உங்களால்? ஓகே. ட்ரம்ஸ் அடிச்சிடலாமா? உங்கள் பாட அடிச்சிடலாமா? ரெடி. ஓகே. என்ன பாட்டு பாடலாம்னு நினைக்கிறீங்க? கண்மணி அன்போட காதலனா? பாடிடுங்க பாப்போம் எப்படி இருக்குன்ட்டு. ரெடி. ஓகே. அதுக்கு முன்னாடி நீங்கள் யாருன்னு சொல்லி உங்கள் பேர் என்ன சொல்லுங்கள்? கார்த்திக். நீங்கள் வந்து கீபோர்டு எவ்வளோ நாள் கீபோர்டு ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க? 3 to 4 years. 4 years. உங்களுக்கு முன்னாடியே மியூசிக் தெரியும். இங்கே வந்து அதுக்கு கொஞ்சம் நல்ல ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு நல்ல வாய்ப்பும் கிடைக்குது. ஓகே, சூப்பர். வாசிடலாமா? இது பாட்டு பாடுறதுக்கு பாடுங்கம்மா பார்ப்போம். ரெடி? எல்லாம் செட் பண்ணிட்டீங்களாப்பா? ரெடி 1 2 3. உண்டான காயம் எங்கும் தன்னாலே ஆறி போன மாயம் என்ன பொன்மானே என்ன காயமான போதும் என் மேனி தாங்கிக் கொள்ளும் முந்தன் மேனி தாங்காது செந்தேனே எந்தன் காதல் என்னவென்று சொல்லாமல் ஏங்க அழுகை வந்தது எந்தன் சோகம் உன்னை தாக்கும் என்றெண்ணும் போது வந்த அழுகை நின்றது மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல அதையும் தாண்டி புனிதமானது சுபிராமியே தாளாட்டும் சாமியே நான் தாடி தெரியுமா சிவகாமியே சிவனில் நீயும் பாதியே அதுவும் உனக்கு புரியுமா சுபலாலி லாலியே லாலி லாலியே அபிராமி லாலியே லாலி லாலியே. மனிதர்கள் உணர்ந்து கொள்ளுது மனித காதல் அல்ல. பட்டாசுப்பா சூப்பராக பண்ணுறீங்க. வெரி குட். நல்லா பண்ணீங்க. வெரி குட். அப்படியே நானே ஒரு கமலஹாசனாக மாறிட்டேன். ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப அசத்திட்டாங்க. ஸோ இதுதான் ஒரு புரிய விஷயம். அதாவது ஒரு கேம்பஸில் வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் கல்ச்சுரல்ஸ் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டு தான் வேணும்.
இன்றைக்கி ஸ்டடீஸு ஸ்ட்ரெஸ்ஸு இந்த மாதிரி ஒரு பக்கம் போகும்போது இந்த மாதிரி மியூசிக்ஸ் அப்படிலாம் வந்து ஸ்டூடெண்ட்ஸோட மைண்டை வந்து ரொம்ப நல்லா வச்சுக்கும், அழகாக பாடினாங்க. ஸோ இந்த கேஎஸ்ஆர் கேம்பஸில் இந்த மாதிரியான ஆக்டிவிட்டி இருக்குங்கிறது ஒரு சின்ன எக்ஸாம்பிளாக தான் இதை நான் உங்களுக்கு சப்மிட் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். இதனுடைய கோஆர்டினேட்டர் சார் நம்ம பார்ப்போம். ஹலோ சார். ஹலோ சார். How are you சார்? ஃபைன் சார். ஃபைன், நைஸ் மீட்டிங் யூ. உங்கள் பசங்க அசத்துறாங்க. ஆமாம் சார், நான் டாக்டர் தேவபாரதி, ஆக்சுவலாக ப்ரொஃபஸர் அண்ட் ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஃபிசிக்ஸ். ஓகே, நீங்கள் ஃபிசிக்ஸா? எஸ் சார். நான் மியூசிக் நினைச்சிட்டேன். ஓகே, எல்லாரும் நினைக்கிறாங்க. ஆக்சுவலி என்னன்னா, நம்ம காலேஜில் வந்து நிறைய மியூசிக்கில் இன்ட்ரெஸ்ட் உள்ள ஸ்டூடெண்ட்ஸுக்கு இது ஒரு நல்ல ஒரு அருமையான ஒரு பிளாட்ஃபார்ம். அதனால தான் அந்த ஒர்க்கும் பார்த்துக்கிறேன், ஃபிசிக்ஸ் ஹெச்ஓடியாக பார்த்துக்கிறேன். ப்ளஸ் இந்த பசங்க இன்ட்ரெஸ்டாக இருக்கும்போது வி ஹாவ் ஃபுல் எக்யூப்டு, நம்ம கீபோர்ட் ட்ரம்ஸ் கிட்டார் எல்லாமே இருக்குது. ஸோ அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு நல்ல டேலண்ட் இருக்குது, அவங்க என்ஹான்ஸ் பண்ணுற மாதிரியும். நேற்று கூட இந்த நீங்கள் பாடின கிருத்திக் ரோஷன் வந்து ZTV சரிகமா கூட கான்டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் எவ்ரி இயர் நாங்கள் ஆனுவல் டே அப்போ 3 hours எக்ஸ்க்ளூசிவ்லி ஒன்லி மேனுவல், நோ கரோக்கே, ஒன்லி மேனுவல் ஆர்கெஸ்ட்ரா போட்டு ஒரு 10 singers ஒரு 10 மியூசிஷியன் வச்சு பண்ணிட்டு இருக்கிறோம். இது ஒரு நாங்கள் ஒரு ப்ரெஸ்டீஜியஸாக பார்க்குறோம். சூப்பர் சூப்பர், ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குங்க சார். எஸ் சார், பசங்க நல்லா பண்ணும்போது நம்மளுக்கு அவங்களுக்கு கைடன்ஸ் கொடுக்கணும்ல, அதனால தான். ஸோ இந்த கேஎஸ்ஆருங்கிறது ரொம்ப ரொம்ப பெருமை கொள்ளுது. இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் கிடைச்சதுக்கும் அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நாங்கள் கண்டிப்பாக செய்யணுங்கிறதுக்காக மியூசிக் கிளப் இருக்குது. உங்கள் பேருமா? என் பேர் தஷ்மிகா. தஷ்மிகா, ஓகே. நீங்கள் எப்பவுமே இந்த முகமூடி போட்டுட்டு தான் இருக்கணுமா? டஸ்ட் அலர்ஜி. அது உங்களுடைய இதுவா? டஸ்ட் அலர்ஜியா? நீங்க என்னவா இருக்கீங்க? கீபோர்டா? கீபோர்ட். ஹலோ. ஹலோ சார். How are you? ஃபைன் சார். உங்க பேருமா? ரேணுகா தேவி. நீங்க என்னவா படிக்கிறீங்க? நான் பயோமெடிக்கல் இன்ஜினியர். பயோமெடிக்கல். ட்ரம்ஸா? எஸ் சார். நான் அடிச்சு பார்க்கட்டுமா? எஸ் சார். கம்ஃபர்டபுளா உட்கார்ந்து அடிக்க தெரியாது எனக்கு. நீங்க எது சொல்றீங்க நம்ம பார்க்கலாம் அப்படின்னு. இப்போ நான் இங்கே பார்த்துருக்கிறது பார்த்தீங்கன்னா வெல்டிங் பூத் அப்படிங்கக்கூடிய ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் வந்து பேசிக்கலாக பார்க்கும்போது இந்த வெல்டிங் அப்படிங்கிறது மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் மட்டும் கிடையாதுங்க. இன்ஜினியரிங் படிக்கக்கூடிய எல்லாருமே ஃபர்ஸ்ட் இயரில் ஃபண்டமெண்டலாக இதை படிப்பாங்க. அந்த மாதிரி ஒரு வெல்டிங் எப்படி பண்ணுறாங்கிறதுக்கான பார்த்தீங்கன்னா இப்போ வந்து லேப் வெல்டிங் அப்படின்னு லேப் ஜாயிண்ட், பட் ஜாயிண்ட், டீ ஜாயிண்ட்ஸ் அப்படின்னு நிறைய ஜாயிண்ட்ஸ் வந்து எப்படி பண்ணுறதுங்கிறத பற்றி ஸ்டூடெண்ட்ஸ் படிப்பாங்க. அதுக்கான செட்டப்ஸ் தான் இங்கே நம்ம இருக்குது. இங்கே நம்ம வெல்டிங் அப்படிங்கிறத வச்சிருக்காங்க. நம்ம வெல்டிங் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம், வெல்டிங் அடிச்சு பார்க்கலாம், வெல்டிங் ஆகுதா அப்படி இல்லைன்னு. ஓகே, சூப்பர். எனக்கும் இன்ஜினியரிங் படித்தது அப்படிங்கிறதுல பழைய ஞாபகம் வந்துருச்சு. அதனால தான் உடனே வெல்டிங் அடிச்சு பார்த்தேன். சூப்பராக ஒர்க் பண்ணுது. ஸோ ப்ராக்டிக்கலாக அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன எக்ஸாம்பிள். திடீர்னு வந்து பார்த்தா இது ஒர்க் பண்ணுதான் செக் பண்ணி பார்க்கலான்னு பார்த்தா உண்மையில் நல்லா ஒர்க் பண்ணுது. அப்போ ப்ராக்டிக்கலாக நடந்துட்டு இருக்கிறது நம்மளால் கண்டுபிடிக்க முடியுது. இப்போ நம்ம வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்டுடைய கேம் லேப் அப்படிங்கக்கூடிய ஒரு கம்ப்யூட்டர் எய்டட் மிஷின் லேப் அப்படிங்கிற லேபுக்குள்ள உள்ளே போகிறோம். உள்ளே போய் பார்க்கலாம் என்ன இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். வெரி குட் ஆஃப்டர்நூன்மா. என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்கம்மா? வாட் யூ ஆர் டூயிங் ஹியர்? மெஷர் பண்ணிட்டு இருக்கோம். என்னம்மா? அந்த ரேடியஸ் சர்க்கம்ஃபரன்ஸ்லாம் மெஷர் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே ஓகே. இது என்ன மிஷின் மாதிரி? சார் இது மெஷர்மெண்ட் மிஷின் சார். கோஆர்டினேட் மெஷர்மெண்ட். எஸ் சார். ஓகே. என்ன மாதிரியான ப்ராக்டிஸ் நீங்க பண்றீங்க? ப்ராக்டிகலா லேர்ன் பண்ணும்போது உங்களுக்கு எப்படி இருக்கு? சார் பெட்டராக தான் சார் இருக்கு. நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது. இப்போ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்னா வந்து நார்மலாக கேர்ள்ஸ் படிக்க மாட்டாங்க. நீங்க எப்படி துணிச்சு எடுத்தீங்க? சார் அது என்ன டஃப்பாக இருக்கவா சார் போகுது? எல்லாமே ஸ்டடீஸ் தானே சார் படிச்சு. விருப்பப்பட்டு தான் எடுத்தீங்க? எஸ் சார். விருப்பப்பட்டு தான் எடுத்தீங்க. இப்போ எப்படி ஃபீல் பண்ணுறீங்க நீங்கள்? நல்லா தான் சார். நல்லா தான் இருக்குது. சும்மா அப்படியே இப்போ நடந்து வந்துட்டே இருந்தோம். வரவிட பார்த்தீங்க பெரிய ஒரு CNC மிஷின் வச்சுருக்காங்க. நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் கூட ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. என்னன்னு சொல்லி பார்க்கலாம். ஹாய். ஹலோ சார். உங்கள் பேருங்க? சார் ஜோஷிகா. ஜோஷிகா. எந்த ஊர்லேருந்து வரீங்க ஜோஷிகா? சார் நாமக்கல் சார். நாமக்கல். நீங்கம்மா? கரூருங்க சார். ஆமாங்க சார். ஓகே ஓகே. இது என்னமா பண்ணுறீங்க? வாட் இஸ் திஸ்? என்னன்னு சொல்லுங்கள் சார். இது வந்துட்டு ஷேப்ஸ் உருவாக்குறதுக்காக இந்த மிஷின் CNC மிஷின் வச்சு ஆப்ரேட் பண்ணோம்னா ஷேப் வந்துருங்க சார். நம்ம ப்ரோக்ராம் போட்டோம்னா அதுவே ஷேப்ஸ் வந்துருங்க சார். பண்ணியிருக்கோங்க சார். ட்ரெயின் ஆகிருக்கோங்க சார். சொல்லி தந்துட்டு இருக்காங்க சார் காலேஜில். நீங்கள் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பொண்ணு எப்படிமா? ஓகேவா சார்? ஓகேங்க சார். பிடிச்சிதாங்க சார். பிடிச்சி தான் எடுத்தீங்க. இப்போ நார்மலாக இது வந்து ஒர்க் பண்ணும்போது என்ன ரன்னிங் கண்டிஷன்? க்ளோஸ் கண்டிஷனில்? க்ளோஸ் கண்டிஷனில் தான் சார் சர்க்கிள் ஆகும். க்ளோஸ் கண்டிஷனில் தான் சர்க்கிள் ஆகும் சார். பண்ணலாங்க. ரன் ஆகும் சார். ரன் பண்ணுங்க பார்ப்போம். பாருங்க ரன் ஆகும். இது வந்துட்டு மைனஸ் y ஆக்சிஸ்ல பேக்ல. ஆமாம் ஆமாம். போர்ஷன் மூவ் ஆகுது. முன்னாடி வரும் பாருங்க. ஆமாம் 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 ஆமாம். பின்னாடியே வரோம். ஓகே ஓகே. சார் நம்ம வேணுங்கிற மூவ்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி அந்த பிட்டுக்கு நேராக வச்சுக்கலாம். ட்ரில் பிட் வச்சு நீங்கள் கனெக்ட் பண்ணி போட்டுருவோம். சரி. ஹலோ. ஹலோ சார். ஹவ் ஆர் யூ? ஐம் ஃபைன் சார். ஐம் ஃபைன். குட். நீங்கள் எங்கேருந்து வரீங்க? சார் நான் ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட் சார். தருமபுரி. ஐ எம் கமிங் ஃப்ரம். எஸ் சார். எனிப்பா? I also hostel student sir. I am from Palani sir. Palani sir. எப்படிப்பா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிக்கிற கெத்தா இருக்கா உங்களுக்கு? செகண்ட் சார். மெக்கானிக்கல்ல ஒரு மாஸ் காட்டுவாங்க. எஸ் சார். நீங்க மாஸ் காட்டுறீங்களா? காட்டுவோம் சார். காட்டுவீங்க? எஸ் சார். வெரி குட் வெரி குட். நான் மீடியம் CNC கம்ப்யூட்டர் கண்ட்ரோல் சென்டர்.
டர்னிங் சென்டர். கம்ப்யூட்டர் நியூமெரிக்கல் கண்ட்ரோல்ஸ்ங்கிறது எனக்கு ஓகே. நீங்கள் இதில் என்ன மாதிரியான விஷயம் கற்றுக்கிறீங்க? சார் வந்து ஒரு மெட்டலில் வந்து நம்ம சார் ஃபுல் ஷேப்பில் நம்ம ஈஸியாக கட் பண்ணிக்கலாம். தேவையான ஷேப்ஸ்க்கு வந்து கொண்டு வரணும். எஸ் சார், கரெக்டாக நீங்கள் இருக்கும். ப்ராக்டிக்கலாக ட்ரெயின் ஆகுறீங்க. எஸ் சார். ஓகே, நீங்கள் ஹாப்பியாக இருக்கீங்க? எஸ் சார். காலேஜ் பிடிச்சிருக்கா உங்களுக்கு? எஸ் சார். இப்போ நம்ம வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு சிஎன்சி மிஷின் வந்து நம்ம பார்த்தோம். அந்த சிஎன்சி மிஷின் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆப்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்படியே பக்கத்தில் வரும்போது பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு லேத் ஷாப் வந்து பார்க்குறோம். இது வந்து லேத் எப்படி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஃபேக்ட்ரி பேஸ்டு தான் லேத்தெல்லாம் இங்கே வச்சுருக்காங்க. ஒரு ஃபேண்டாஸ்டிக்கான லேப் வந்து நம்ம பார்க்க முடியுது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அகைன் நிறைய ஜாப்லாம் அவங்க பண்ணியிருக்கிறதா தெரியுது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. கிரைண்டிங்லாம் போட்டு ஸ்டெப் பை ஸ்டெப் அந்த கட்டிங்லாம் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கை பொறுத்தளவில் வந்து இது லேத்துங்கிறது மேனுஃபேக்சரிங் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த லேப் இது. இதில் மேனுஃபேக்சரிங் டெக்னாலஜி 1, மேனுஃபேக்சரிங் டெக்னாலஜி 2 அப்படிங்கலாம் படிக்கிறாங்க. இதை தவிர இங்கே நம்ம வந்து மற்ற மெக்கானிக்கல் லேப் நம்ம விசிட் பண்ணுவோம். அங்கே பார்த்தீங்கன்னா தெர்மல் இன்ஜினியரிங் லேப், ஐசி இன்ஜின் சொல்லக்கூடிய தெர்மல் இன்ஜினியரிங் லேப் இருக்குது. ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ்னு சொல்லக்கூடிய ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் லேப் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்டுக்கு தேவையான எல்லா விஷயமும் நாம்ஸை தாண்டி ஒரு ஃபேக்ட்ரி செட்டப்பில், ஒரு இண்டஸ்ட்ரியல் செட்டப்பில் வச்சுருக்காங்க அப்படிங்கிற விஷயம். ஸோ கோர் இன்ஜினியரிங் அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூவில் இங்கே வந்து நமக்கு ரொம்பவே நல்லா இருக்குது அப்படிங்கிறது தான் நீங்களும் பார்த்துட்ருக்கீங்க. அதுதான் நானும் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன்.